ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இருக்க மாட்டோம். அப்படியே ஃப்ரீயாக இருந்தாலும் மொபைலில் நமக்கு நிறைய வேறு வேலைகள் இருக்குது. அதுவும் போன டைம் இருந்ததுன்னா ஹைட்ரஜன் ஃபியூவல், வாட்டர் ஸ்ப்ளிட்டிங், அது பேர் வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஹைட்ரஜனாக வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் பண்ணிக்கிறாங்க. அப்படி போட்டு பார்த்து நிறைய வரும், யூடியூப்பில் இருக்கும், வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ அதுதான் ஃப்யூச்சர் டெக்னாலஜி. ஸோ அதுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வந்து சோலார் எனர்ஜி. ஸோ அதை பற்றி தான் எங்கள் துறையை சேர்ந்த டாக்டர் எஸ் பிரகாஷ் உங்களுக்கு இப்போ ஒரு லெக்சர் கொடுக்க போகிறாரு. பிஹெச்என்எஸ் காலேஜ் விசிட் பண்ணுறவங்க ரெனியூவபிள் எனர்ஜியில் நிறையா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நிறைய ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கிறோம். நிறைய காலேஜஸ்க்கு அந்த டெக்னாலஜி பற்றின லெக்சர் கொடுக்க போகிறோம். இங்கே ஒரு சின்ன என்வரன்மெண்ட் சென்டரே வச்சுருந்தோம் கவர்மெண்ட் ஃபண்டில். இப்போ சில கேட்ஜெட்ஸ் மட்டும் இருக்குது. சோலார் தெர்மல் ஹீட் எனர்ஜியை வச்சு சோலார் சன்லைட் வந்து 2 விதமாக பயன்படுத்தும். வெப்ப ஆற்றலை பயன்படுத்த முடியும், வெளிச்சம் வருது இல்லையா, வெளிச்சத்தை வச்சு தான் கரண்ட் எடுக்கிறோம். சோலார் பேனல் நிறைய பாப்புலர் ஆகிடுச்சு. அது வீட்டுக்கு மேலே வச்சு நம்மளே கரண்ட் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கான தேவையான மின்சாரத்தை நம்ம வீட்டு மேலேயே தயாரிக்கலாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த பேனல் போட்டோம்னா போட்டிங்கன்னா 20-25 வருஷத்துக்கு அது மட்டும் ஃப்ரீயாக கரண்ட் தந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய எனர்ஜி என்ன காரணம்? இப்போ லோக்கல்ல வந்து அதாவது கம்மியான யூசேஜில் இருக்கிறவங்க வந்து அதுக்குள்ள ரொம்ப நுழையலாம். டெய்லி மெர்ச்சன்ட்ஸ், வியாபாரிகள் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு போயிட்டாங்க. வண்டியில் வெஹிக்கிளில் நிறையா லோடு வச்சுட்டு நிறையா போதும். ஒரு நாள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே வந்து பைக்கு மாறிட்டாங்க. தெரியும், மதுரையில் கூட தெரியல, சென்னைக்கு போனீங்கன்னா ஆட்டோ எல்லாமே வந்து பேட்டரி போயிடுச்சு. இதனாலதான் கோஸ்டல் ரீஜன்ஸ், இந்த மவுண்டைன் ரீஜன்ஸ் இதெல்லாம் ஃபுல்லா யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த விண்டு மில்லுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்ல இருக்கிற கம்பெனிஸ்ல நிறைய கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட விருதுநகர்ல 10-15 விண்டு மில் வச்சிருக்காங்க. ஒரு விண்டு மில்லோட காஸ்ட் வந்து எப்படியும் இன்னைக்கு தேதி குறைஞ்சதுன்னா 15 கோடியில இருந்து 20 கோடி ரூபாய் வரும். நீங்க அங்க பாக்குறீங்களா, அது டைப்ஸ்லாம் நிறைய இருக்கு. வச்சிருந்தோம். இப்போ உள்ள வாட்டர் கிடையாது, நம்ம பைப் லைன்லாம் போட்டு போனோம். வாட்டர் இருந்துச்சுன்னா இதுக்குள்ள வந்து போவோம். கோவிங் கண்டிஷன் வந்து எப்படி அப்படின்னா, டேங்க்ல வந்து எப்படி அங்கே ஹாட் வாட்டர் போட்டுருக்காங்களா, இது கோல்டு வாட்டர். இதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யும், இல்லைங்களா, ஸோ வாட்டர் ஃப்ளோ ஆகும். வாட்டர் சிஸ்டம் உள்ளே ஃப்ளோ ஆகும்போது அவ்வளோ எனர்ஜி சார். இப்பயே எப்படின்னா இன்னும் சம்மருக்குலாம் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. இன்னும் சம்மருக்குலாம் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. இதெல்லாம் தொடக்கூட முடியாது. லைட்டாக தொட்டு பாரு, என்ன செய்யுது, சுடுதா, பயங்கரமாக சுடுதா, ஒத்து போயிடும். அப்போது இதுவுமே அதே கான்செப்ட் தான். பட் மெட்டல் பைப்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. மெட்டல் பைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. தண்ணி இது வழியாக ஒரு இது வழியாக இன்புட்டு, இன்னொரு இது வழியாக அவுட்புட் வச்சுருப்பாங்க. அவுட்புட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா இது ஸ்டோரேஜ் டேங்க். இது வந்து இன்சுலேட்டிங் இது பண்ணியிருப்பாங்க. டேங்கை சுற்றி ஃபுல்லாக இது வெளியில் அவுட் மோஸ்ட் ஃபுல்லாக இது வழியாக நம்ம டேங்க்கில் மேல் டேங்க்ல இருந்து உள்ளே எடுத்து கொடுத்துருப்பாங்க. நாட்டு வாட்டர் இது வழியாக உள்ளே போய் சுற்றி இதில் இருக்கும். இதுக்கு அடியில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, வயர்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நமக்கு இதுலேயே ஒரு யூட்டிலைஸ் இல்லை, எலக்ட்ரிக்கில் கனெக்ட் பண்ணோம்னாலும் தண்ணி சுடு தண்ணியை வந்து வீட்டு பர்பஸ்க்கோ இல்லை பர்பஸ்க்கு ஒரு பைப் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பைப் வழியாக எடுத்து பண்ணோம்னா நம்ம பகல ஹீட் ஆச்சுன்னா நைட் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த
இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்மால் ஃபேமிலிக்கு இந்த சைஸ் டேங்கே வந்து 5 பேர் இருக்காங்கனாலே ஹாட் வாட்டர் காலையில் மார்னிங் தேவைப்படுறது வேறு வீட்டில் இப்போல்லாம் மார்க்கெட் மாதம் இதெல்லாம் ஹாட் வாட்டர்லாம் வைக்கிறவங்க நிறையா இருக்காங்க. வந்து இதை யூஸ் பண்ண ஆகி ஒரே இடத்துக்கு வந்து ரேடியேஷன்ஸ் எல்லாமே குமியும். இந்த சென்டருக்கே வந்து குமியும் போது கேஸ் ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணுற டைமிங்கோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆகும். இதுலேயுமே நீங்கள் என்னென்ன சமைக்கணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ இதில் வச்சு சமைக்கலாம் ஈஸியாக. ஹீட் எனர்ஜி தானே தேவை நமக்கு. பொறுத்த வரைக்கும் ஹீட் எனர்ஜி தான் வேணும். பிளாக் கலர் கோட்டிங் அங்கிட்டு குக்கர் வச்சுருக்காங்க எப்படி அங்கே மேஜிக் ஹீட் எப்படி அங்கிட்டு உங்கள் கை வச்சா ஓட்ட விழுந்துருமா இல்லையா? அது ஓப்பன் ஆகாதுப்பா, அது ஒன்றுதான்ப்பா. அது